திண்ணமாக நம்பிக்கை துரோகம் செய்பவனையும் பாவம் புரிவதையே வழக்கமாக கொண்டவனையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. அவர்கள் தம் இழி செயல்களை மனிதர்களுக்கு தெரியாமல் மறைத்துக் கொள்ளலாம், ஆனால் அல்லாஹ்விடம் மறைக்க முடியாது. அவனோ அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் சதியாலோசனை செய்து கொண்டிருக்கும் போது கூட அவர்களுடன் இருக்கின்றான். மேலும் அல்லாஹ் அவர்கள் செய்கின்ற அனைத்து செயல்களையும் சூழ்ந்தறிந்து கொண்டிருக்கின்றான். சரி, இக்குற்றவாளிகளின் சார்பில் உலக வாழ்க்கையின் பொழுது நீங்கள் வாதாடிவிட்டீர்கள். ஆனால் மறுமை நாளில் அல்லாஹ்விடம் அவர்களுக்காக வாதாடுபவர் யார்? அல்லது அவர்களுக்காக பொறுப்பேற்பவர் யார்? மேலும் ஒருவர் தீய செயல் புரிந்து அல்லது தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டு பின்னர் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணையாளனாகவும் இருப்பதை அவர் காண்பார். ஆனால்